2 பக்கமும் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இப்ப ஆக்சுவலா அவருடைய ஃபேமிலிலேருந்தே கொஞ்சம் தள்ளி இருக்காரு. இப்ப அவருடைய அண்ணன், அப்பா அவங்கள்ட்டேருந்து அவரு கொஞ்சம் தள்ளி இருக்காரு. என்ன காரணம்னா, இப்ப இந்த கெனிஷாவோடு அவருக்கு ஏற்பட்ட நட்பை அவங்க குடும்பமே விரும்பல. ஓ! ஆமா. அதாவது புலிக்கு பயந்து கரடிட்ட சிக்கின கதையா, இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ, அதனால அவர் என்னன்னா, இண்டிவிஜுவலா நம்ம வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ, அதுக்காக தான் புரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய புதக்குழியில இறங்குறாரு. பவுண்டட் ஸ்கிரிப்டை குடுத்துட்டா, ஷூட்டிங் போயிடலான்னு சூர்யா ஒரு கண்டிஷன் வச்சாரு. நடுவுல ஏதோ சினாப்சிஸ் மாரி அவர் குடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. வெற்றிமாறன் வந்து ஏதோ ஒரு முழு பவுண்டடையும் குடுக்கலன்னா கூட, ஏதோ ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு கதைய ஆரம்பிச்சு எண்ட் ஆகுற வரைக்கும் ஏதோ ஒண்ணு எழுதி குடுத்துருக்கிறாரு. அதுல அவர் சாட்டிஸ்ஃபைல ஆகலையா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சிக்கல் அதுல இருக்கு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரவிமோகன் அவர்கள் வந்து புதுசா ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ரவிமோகன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து படங்கள் பண்ண போறதா, ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன லைனப் இருக்குது? இல்ல அவரும் எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் வேற ஒரு இயக்குனர் இயக்க போறாரு. ம். அத நம்ம சொல்லியிருக்கோம் யாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு ஹீரோவ வச்சு ஜெயம் ரவி ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ம். இது 2ம் அவர் பேனர்ல தான் பண்ண ஓகே. போறாங்க. ஆமா. மாமியார் பண்ண டார்ச்சர், மாமியார் பேனர்ல நடிச்சு, ம். அதுல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுது இல்லையா? ஸோ அதெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த பேனர் ஆரம்பிச்சிருக்காரா? ஆமா. அவருக்கு என்னன்னா, இப்போ 2 பக்கமும் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ம். இப்ப ஆக்சுவலா அவருடைய ஃபேமிலிலேருந்தே கொஞ்சம் தள்ளி இருக்காரு. ம். இப்ப அவருடைய அண்ணன், அப்பா அவங்கள்ட்டேருந்து அவரு கொஞ்சம் தள்ளி இருக்காரு. என்ன காரணம்னா, இப்ப இந்த கெனிஷாவோடு அவருக்கு ஏற்பட்ட நட்பை அவங்க குடும்பமே விரும்பல. ஓ! ஆமா. அதாவது புலிக்கு பயந்து கரடிட்ட சிக்கின கதையா, ம். இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி அவங்களுக்கு ஆயிடுச்சு நிலைமை. ஸோ, அதனால அவர் என்னன்னா, இண்டிவிஜுவலா நம்ம வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ, அதுக்காக தான் புரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய புதக்குழியில இறங்குறாரு. அது எப்பவுமே ஆபத்தான ஒரு ம். விஷயம். இப்ப விஷால் மாதிரி நடிகர்கள் கூட சமாளிக்க முடியாம இன்னைக்கு அவருக்கு ஏகப்பட்ட கோர்ட் சொல்லியிருக்காங்க. லைக்காக்கு வந்து அமௌண்ட் பார்த்துருப்பீங்க. குடுக்கணும்னு. ம். ஸோ, அது மாரி ஒரு ரிஸ்கியான ஜாப் அது. அதில துணிஞ்சு இறங்குறாரு. அது எந்த நம்பிக்கையில இறங்குறாருன்னு தெரியல. ஜெயம் ரவி மாரி ஒரு பெரிய நடிகருக்கு இன்னைக்கும் மார்க்கெட்ல மிக முக்கியமான இடத்துல அவர் இருக்காரு. அவருடைய படங்கள் ஓடாம போனா கூட, அவர மாரி ஒரு ப்ளசன்ட்டான அழகான ஒரு ஹீரோ வந்து ரொம்ப அமையறது ரொம்ப கஷ்டம். அவர் இருக்காரு. அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அவரு போய் ஒரு இடத்துல கடன் கேட்டா குடுக்குறதுக்கு பல ஃபைனான்சியர்கள் ரெடியா இருக்காங்க. ஸோ, அதனால ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே ம். அப்படின்னு இறங்கியிருக்கலாம். பட் ரொம்ப கவனமா பண்ணாருன்னா பெரிய இடத்துக்கு வரலாம். நம்ம டிஸ்கரேஜ் பண்ண கண்டிப்பா. விரும்பல. கவனமா பண்ணணும். ஏன்னா, ஓகே. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, யோகி பாபு வச்சு ஒரு படம் பண்றாரு. ம். யோகி பாபுடைய பிசினஸ் லெவல் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதது இல்ல. அவரு எப்படி அவர நம்பி ஒரு படம் எடுக்குறாரு, அதுவும் சொந்த படம் எடுக்குறாருங்கிறது, அங்க தான் அவரு தவறுறாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு ஆர்வத்தில இறங்கிட்டு, கடனாளியா திரும்பி போக்கூடாது. அது அந்த அக்கறையில நான் சொல்றேன். இப்போ ஆர்த்தி அவர்கள பிரிஞ்சு வெளில வந்தோனே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பணம் இல்ல. நான் போட்ட செருப்போட தான் வந்தேன். ம். கார் கூட இல்லன்னு சொன்னவரு, இப்போ வரிசையா 3, 4 படங்கள் வந்து கமிட் பண்றாருன்னா, அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பணம் வச்சுக்கிட்டே அவர் இல்லன்னு இல்ல, சொல்றாரா? இல்ல. வச்சுக்கிட்டுலாம் ஆ. இல்லன்னு சொல்லல அவரு. ஃபைனான்ஸ் அவரு ஓகே. குடுக்குறாங்க. ம். சினிமால யாரும் படம் எடுக்கிறவங்க, சொந்த பணத்த சொந்த போட்டுலாம் படம். எடுக்கிறதில்ல. ம். ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்றாங்க. அவருக்கு அந்த தொடர்புகள் இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்த ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ற ஆற்றல் அவர்ட்ட இருக்கு. ம். ஸோ, அதெல்லாம் அந்த நம்பிக்கை குடுக்கறதுனால அவரு இறங்குறாரு அதுல. குறிப்பா ஐசரி கணேசுமே பெரிய அளவுல அவர பேக்கப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மதானா சார்? இல்ல ஐசரி கணேசை பொறுத்தளவுக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா, ஜீனின்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காரு. ம். அந்த படத்துக்கே பெரிய அளவு செலவு பண்ணியிருக்காரு. இப்ப ஜெயம் ரவியினுடைய மார்க்கெட்டை தாண்டி செலவு பண்ணியிருக்காரு. அப்ப அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணி ஒரு சக்சஸா மாத்த முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழல்ல ஜெயம் ரவிய நம்பி அவரு ஃபைனான்ஸ் பண்ணுவாரான்னு ஒண்ணு இருக்குல்ல. அது சும்மா வேணா ஒரு ஓரலா ஒரு உத்தரவாதம் குடுத்துருப்பாங்களே தவிர, அது அடுத்த கட்டத்துக்கு நகருமான்னு தெரியல. தானு அவர்கள் வந்து சமீபத்தில சொல்லியிருந்தாரு, மீண்டும் வாடிவாசல் ஆரம்பிக்க போறோம் விரைவில அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ இந்த படம் வந்து ட்ராப் ஆயிருச்சு வாடிவாசல் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார் உண்ம அது? அந்த படம் ட்ராப்புன்னு நீண்ட காலமா தகவல் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஆனா தானு சார் புரொடியூசரே வந்து ஓப்பனா சொன்னாரு, விரைவில் ஆரம்பிக்க போறோம்ன்னு. ஆமா. தானு சார் சொல்லியிருக்காரு. இதுல என்ன காம்ப்ளிகேஷன்னா, வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றவரு. அவரு வந்து இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்ட குடுத்துட்டா, ஷூட்டிங் போயிடலான்னு சூர்யா ஒரு கண்டிஷன் வச்சாரு. நடுவுல ஏதோ சினாப்சிஸ் மாரி அவரு குடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. வெற்றிமாறன் வந்து ஏதோ ஒரு முழு பவுண்டடையும் குடுக்கலன்னா கூட, ஏதோ ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு கதைய ஆரம்பிச்சு எண்ட் ஆகுற வரைக்கும் ம். ஏதோ ஒண்ணு எழுதி குடுத்துருக்கிறாரு. அதுல அவர் சாட்டிஸ்ஃபைல ஆகலையா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சிக்கல் அதுல இருக்கு. ஓகே. ஸோ அதாட்டி இந்த இப்போ வர்ற செய்திகள் அத ஒட்டி வருது.
அது உண்மையாகலாம், பொய்யாகலாம் தெரியல. அது தானு சார் கையில இருக்கு. வெற்றிமாறன் கையில இருக்கு. சூர்யா கையில இல்ல. ஓகே. ஏன்னா சூர்யா எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன்ட்டாரு அவரு. ம். இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு இடையில சூர்யா என்ன கேட்கிறாரோ, அந்த கமிட்மெண்ட்ட அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்துருவாரு. ரெட்ரோ பட தோல்விக்கு அப்புறமா வந்து ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணாலுமே பெரிய அளவுல வெற்றியை எதிர்பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ வாடிவாசல்னா கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல ஹிட் ஆகும். ஸோ ம். அந்த படம் டிராப் ஆனானா சூர்யா அவர்களுக்கு பின்னடைவு தான் இல்லையா அவரோட கரியர்ல? வாடிவாசல் வர்ற வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி வெயிட் பண்ண போறதில்ல. ஓகே. அவர் படம் இப்ப ரிலீஸ் ஆமா. ஆயிரும். அது ஒருவேளை வாடிவாசலுக்கு இது ஒரு பூஸ்டா கூட இருக்கலாம். ம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு பேசிக்கலாவே கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் அவரு. அவர் எடுத்த படங்கள் எதுவும் சோட போனது கிடையாது. ம். எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய படங்களா இருந்திருக்கு. அப்ப இந்த படம் ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணும்போது, அது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல பண்றாரு. அதெல்லாம் வந்து மினிமம் கேரண்டி. வில்லேஜ் படங்கள் எடுத்தீங்கன்னா. அப்ப சூர்யா ரொம்ப காலம் கழிச்சு ஒரு வில்லேஜ் டிராப் படங்கள்ல பேக்ட்ராப்ல நடிக்கிறாருங்கும்போது, கட்டாயமா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த படம் ஓடுச்சுன்னா, ஒரு வேளை வாடிவாசல் இன்னும் கொஞ்சம் வேகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரும்பு கை மாயாவி வந்து லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்துல சூர்யா நடிக்க போறதா ஒரு ஃபேன் மேட் போஸ்டர்ஸ்லாம் வெளில வந்தது. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருந்தாலும் நடக்கும். ஃபியூச்சர்ல நடக்கலாம்னு சொல்லப்பட்டது. இது சொல்ல ஆமீர் கான் வந்து சமீபத்தில நான் ஒரு ஹீரோயிக் சப்ஜெக்ட் நடிக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் நானும் இணைய போறேன்னு சொல்றது. அந்த படத்த தான் சொல்லியிருக்காரா? எந்த படத்த அதான் சொல்லியிருக்காரு? இரும்புக்கை மாயாவி வந்து சூர்யாவுக்கு கிடையாது. ம். சூர்யாவுக்கு வந்து ரோலக்ஸ் தான் அவர் ரெடி பண்ணி ஓகே. வச்சிருக்காரு. அதான் இப்ப இரும்புக்கை மாயாவியும் சொல்லியிருக்காரு, ரோலக்ஸையும் சொல்லியிருக்காரு. அதுல உங்களுக்கு எந்த கதை ஓகேவோ அத பண்ணலாங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ம். சூர்யாவ பொறுத்தளவுக்கு அவரு மட்டும் இல்ல. அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து ரோலக்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறை அவர் ரசிகர்கள சந்திக்கும் பொழுதும், சார் ரோலக்ஸ் எப்பன்னு தான் கேட்கறாங்களே தவிர, ம். இரும்புக்கை மாயாவி எப்பன்னு யாரும் கேட்கல. ம். ஸோ அதனால அவரே ரோலக்ஸ் மேல தான் நம்பிக்கையோட இருக்காரு. அப்ப இந்த கதையை வந்து அவரு ஷாருக்கான்ட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு. பராசக்தி படம் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா? நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 நாள் ஷூட்டிங்லாம் போல. அதுக்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன் ரெய்டு அந்த மாரி சிக்கல் இருந்தது. இப்ப மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்ல ஷூட்டிங். ஆரம்பிக்கல. 40 நாள் ஷூட்டிங் இருக்கு. ம். ஆக்சுவலா அவங்க ஜூலை 2nd வீக்லேருந்துன்னு சொன்னாங்க. ம். அது இவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துருவாங்களா? அல்லது பிரச்சனை தொடருமா? எதுவுமே தெரியல. ம். ஏன்னா அப்படியே அமைதியா இருக்கு. அவங்களும் சென்னை வந்துட்டதா ஒரு தகவல் இருக்கு. வந்தாங்களா இல்லையாங்கிறதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க இடி முன்னாடி ஆஜராகவும் இல்ல. ம். அது ஆஜராயிருந்தா செய்தியா வந்திருக்கும். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல அதுல. பட் அவங்க மீண்டு வந்துருவாங்கன்னு தான் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. இட்லி கடையுமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் புரொடக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ஸ்டார்ட் ஆமா பண்ணிட்டாங்களா? கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஓகே, முடிஞ்சிருச்சு படம். படம் முடிஞ்சுது. ஆகாஷ் பாஸ்கரன் பிரச்சனையால ரிலீஸ் ஆக தாமதமாகுமா? இல்லன்னா அது திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆயிருமா? இல்ல இப்ப இந்த படத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இல்லங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஓகே. பராசக்தியும் சரி, இதையும் சரி. ஏன்னா அப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு வேகம் இன்னைக்கு இல்ல. ம். ஏன்னா இப்ப இடி அதிகாரிகளே மாத்திருக்காங்க இப்போ. ம். முதல்வர் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு ஆமா. பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இதுவரைக்கும் அ தனுஷ கூப்பிட்டு விசாரிப்பாங்க, சிவகார்த்திகேயன கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்லாம் சொன்னாங்க இல்லையா? அது எதுவுமே நடக்கல. இப்ப அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் போகல. ஸோ அப்படி இருக்கும்போது அமைதியா தான் இருக்காங்க. அதனால இதுக்கு மேல வேகம் எடுக்குமான்லாம் தெரியல. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் இட்லி கடாயுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எடிட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ண போறாங்க. ஸோ இது மாரி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அ அதனால திட்டமிட்டபடியே வந்துரும்னு நம்புறாங்க. அது எப்படின்னு தெரியல. குபேரா ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் பேசினதுமே சர்ச்சையானது. ஒரு செங்கல கூட உருவ முடியாது. அப்படின்னு ம். சொன்னது வந்து நயன்தாரா அவர்கள மைண்ட்ல வச்சு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எல்லாம் தொடர்ச்சியா அவர சுத்தி நெறைய சர்ச்சைகள். யார் டிவோர்ஸ் ஆனாலுமே அவர சொல்றாங்க. ம். சுசித்ரா தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு ம். இருக்காங்க. ஸோ ம். எத அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த இல்ல இடத்துல? எல்லாத்தையும் சேர்த்து தான் சேர்த்து தான் சொல்றாரு. சொல்லியிருக்காரு. ஓகே. அது மட்டும் இல்ல. அவருக்கு எதிராக இங்க பரப்பப்படுகிற எல்லா பொய்களுக்கும் அவர் ஒரு விளக்கம் ஒண்ணு ம். குடுக்குறாரு. இன்னொன்னு வந்து இப்ப அவரெல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க. ஒரு காலத்தில் தவறு நடந்துச்சு. ம். இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப அவர் வேலைய பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர காயப்படுத்திட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல அவர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகும். அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இதுக்கப்புறமாவது அவரை பற்றிய வதந்திகள் குறையணும். ம். குறையுமான்னு தெரியல. தனுஷ் அவர்கள் அஜித் அவர்களோட இணைய போறாரு அப்படிங்கிற தகவல நீங்க தான் வலைபேச்சில முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஸோ அது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்க போறதா ஒரு தகவல் இருந்தது. ஸோ ம். அதுவும் என்ன நிலைமையில சார் இருக்குது? இல்ல இப்ப தனுஷை பொறுத்தளவுக்கு அஜித் கால் ஷீட் கிடைச்சிருச்சுன்னா, தயாரிப்பாளர் வந்து தனுஷே ரெடி பண்ணுவாரு. ஓகே. அவரு ஆகாஷ் பாஸ்கரன் தான் வரணும்னு அவசியம் இல்ல. முன்ன இருந்த நிலைமை வேற. இப்ப தனுஷே வேற ஒரு தயாரிப்பாளர் கட்டாயமா பார்ப்பாரு. ஆனா, அவங்க சந்திப்பு வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். கட்டாயமா நான் சென்னை வரும்போது மீட் பண்ணுவோம். ஏன்னா, ஏற்கனவே அந்த சந்தர்ப்பத்தை தனுஷ் தான் தவற விட்டாரு. ஓகே. ஆக்சுவலா அஜித் ஒரு டேட்ட சொல்லி சென்னை வரும்பொழுது, தனுஷ் ஊர்ல இல்ல. ம். அவரு இட்லி கடை ஷூட்டிங்காக பேங்காக் போயிட்டாரு. அப்ப அந்த சந்திப்பு நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா,
இன்னும் கூட அது கொஞ்சம் சீக்கிரமா மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் 2 பேருமே ஒரு பாசிட்டிவான மூட்ல தான் இருக்காங்க. ஓகே. இவரு சொன்ன லைன் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்காரு. டெவலப் பண்ணிட்டு போனாருன்னா, அவரு சொன்னது, இவரு சொல்லி டெவலப் ஆன வெர்ஷன் வந்து அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கட்டாயமா சேர்ந்து பண்ணுவோம். பராசக்தி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருமா? ஏன்னா வந்து ஜனநாயகன் கூட தான் போட்டி போட போறதா, அது பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி காரணங்கள் கூட சொல்லியிருக்கு ம், இல்லையா? ம், ம். ஸோ அது திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுமா? இல்லன்னா ஜனநாயகன் தனியா இல்ல தான் ரிலீஸ் இப்ப இருக்கிற ஆகுமா? சூழல்ல ஆவறது கஷ்டம். ம். ஏன்னா, அந்த படம் வந்து இந்திக்கு எதிரான ஒரு படம். ம். தேர்தல் நேரத்தில அந்த படம் வந்ததுன்னா, அது திமுகவுக்கு பெரிய பலமா ம். இருக்குங்கிறது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நினைக்குது. ஒன்றிய அரசு நினைக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தை வரவிடாமல் செய்வதற்கு என்னென்ன வேலை இருக்கோ, அத ஓகே. செய்வாங்க. ஒரு படம் வந்து அப்படியே அப்போ ஒரு ஆட்சிய மாத்திருமா, ஒரு ஆட்சிய உருவாக்கிருமான்னு இல்ல. ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுதுங்கிறத தாண்டி, நம்முடைய சித்தாந்தத்துக்கு எதிரான படம் இல்ல அது. ம். அத எதுக்கு வெளியில விடணுங்கிற ஒரு எண்ணம் ஓகே. வரும் இல்லையா? ஸோ, அதனால ஒரு சின்ன தடை ஒண்ணு அது மேல விழும். எனக்கு தெரிந்து தீபாவளிக்கு வருவதற்கு, பொங்கலுக்கு வருவதற்கு வாய்ப்பில்ல. நீங்க சொல்ற மாரி திமுகக்கு ஆதரவா பிரச்சாரத்துக்கு மாறும் அப்டின்னாலுமே, இன்னொரு பக்கம் விஜய்க்கு சாதகமா மாறிரும் இல்லையா? ஏற்கனவே விஜய் வந்து பிஜேபி தான் இயக்குறாங்கன்னு விமர்சனம் வந்துட்டு இருக்கப்போ, ம். படத்த வந்து திட்டமிட்டு தடை பண்ணாங்கன்னா, அது உறுதியாற மாரி ஆயிரும் இல்லையா? இல்ல விஜய்க்கு அப்படி இல்ல. பின்னணியில இப்ப இது உதவுறது. என்னன்னா, இது கொள்கை பிரச்சனை அவங்களுக்கு. ம். பிஜேபிக்கு வந்து இது கொள்கை பிரச்சனை. இங்க எப்படியாவது இந்திய கொண்டு வந்துடணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பேங்க் ஆஃப் பரோடால அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஒரு காலத்தில ஆங்கிலத்தில தான் வந்து அறிவிப்புகள்லாம் வரும். இப்ப கொஞ்ச நாளா ஹிந்தியில வருது. ம். நம்ம கேட்கவே இல்ல. ஆனா ஹிந்தியில வருது. அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க நம்மட்ட ஹிந்திய கொண்டு வந்து குடுத்துட்டே இருக்கீங்க. அப்ப இந்த மாரி படத்தை எப்படி நீங்க அனுமதிப்பீங்க? ம். ஏதோ ஒரு வகையில சென்சாருக்கு போனா கூட, நாங்க இங்க குடுக்க முடியாது. நீங்க ட்ரிபியூனல் போங்கன்னு கூட தள்ளி ம். விடுவாங்க. அதுக்கு 1 மாசம், 2 மாசம் இழுக்கடிப்பாங்க. ஆக மொத்தம் பொங்கலுக்கு இந்த படத்த கொண்டு வர மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வருவதில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கன்னடம் குறித்து கமல் அவர்கள் சொன்ன சர்ச்சை காரணத்தினால கர்நாடகால படம் ரிலீஸ் ஆவல. ஆனா அந்த சர்ச்சைய ஒட்டியே பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்த தயாரிக்கிறது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த படத்த வந்து நாங்க இங்க வெளியிட அனுமதிக்க மாட்டோம் ஜனநாயகன் படத்த. அப்படிங்கிற மாரி தமிழ்நாட்டுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சோசியல் மீடியால ஒரு சிலர் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அத எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா இதில என்னன்னாங்க, கர்நாடக வர்த்தக சபை தான் இவ்வளத்துக்கும் காரணம்னு நான் நெனைக்கிறேன். அவங்க வந்து நியூட்ரலா ம். இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு இங்க இப்படி ஒரு குரல் வந்திருக்காது. தக்லை படத்த நாங்க ரிலீஸ் பண்றோம். தியேட்டர்ல வந்து பாதுகாப்பு குடுங்க, அல்லது தியேட்டர் நிர்வாகம் நீங்களே சொல்லி காவல்துறையிட்ட பாதுகாப்பு வாங்கிக்கங்க. நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த படத்துக்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை அப்படின்னு வர்த்தக சபை சொல்லியிருந்தா, இங்க வந்து இந்த எதிர்ப்பு குரல் வந்திருக்காது. ம். அவங்க பண்ண தவறுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஜனநாயகன் தயாரிப்பாளரும், கேஜிஎஃப் 3 தயாரிப்பாளரும், காந்தாரா தயாரிப்பாளரும் மாட்றாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க தான். ம். ஏன்னா, இப்ப இவங்க 3 பேருமே வர்த்தக சபையில போயி, "நீ எப்படிய்யா பண்ணலாம்? நான் தானே மாட்டிக்கிறேன். நீ வந்து ஒண்ணு தகுலை படத்த ரிலீஸ் பண்ணு. இல்லன்னா எங்கள இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தி விடு." அப்படின்னு போய் நிக்கணும். அது என்ன நடக்கும்னு பார்ப்போம் அந்த நேரத்தில. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பா பல்வேறு அப்டேட்டுகள் குடுத்தீங்க. தொடர்ந்து குடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி, நன்றி.